உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் 1 லட்சம் கிலோ அரிசி மூட்டைகள் அனுப்பி வைப்பு. வாகனத்தை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்பு. தீய சக்தியாளர்கள் நினைக்கின்றார்கள் அவர்களின் கொட்டத்தை அடக்கிடுவோம் என்று உறுதியேற்கின்றோம். சென்னை பல்லாவரம் அருகே கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 20க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழப்பு. கழிவுநீர் கலந்த குடிநீரை பொதுமக்கள் குடித்த சம்பவம் தொடர்பாக பல்லாவரம் மலைமேடு பகுதியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆய்வு. உடனடியாக மருத்துவ முகாம் அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. குடிநீரால் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரியவில்லை என அமைச்சர் தாமோ அன்பரசன் விளக்கம். உணவில் பிரச்சனையா என விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல். சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் 4வது தளத்தின் பால்கனி இடிந்து விழுந்ததில் இளைஞர் உயிரிழப்பு. நிச்சயதார்த்தம் முடிந்து 4 மாதத்தில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இளைஞர் உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகம். பால்கனி சுவர் இடிந்து விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சென்னை சாந்தோம் ஹைரோடு பகுதியில் உறவினர்கள் சாலை மறியல். சேதமடைந்த குடியிருப்புகளை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தல். கோவை மாவட்டம் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் 126 கோடி ரூபாய் மதிப்பில் தங்க நகை தொழில் பூங்கா. விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரி தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனம் அறிவிப்பு. பட்டாசு வேதிப்பொருட்கள் கையாளும் இடங்களில் தமிழ் மொழி சரிவர புரியாத வெளிமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தக்கூடாது. தவறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் எச்சரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளால் மூடப்பட்ட பள்ளிகள் 1 வாரத்திற்கு பிறகு இன்று மீண்டும் திறப்பு. வெள்ளத்தில் புத்தகங்களை இழந்த மாணவ மாணவிகளுக்கு மீண்டும் வழங்க ஏற்பாடு. மழையால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளின் உறுதித்தன்மையை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவு. புதுச்சேரி அருகே வெள்ளத்தில் சேதமடைந்த இடையார்பாளையம் பாலத்தை சீரமைக்கும் பணி தொடக்கம். இன்று இரவோ நாளையோ போக்குவரத்து தொடங்கும் என அதிகாரிகள் தகவல். மதுரை விக்கிரமங்கலம் அரசு கள்ளர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மீது மாணவி பாலியல் புகார். ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து 2வது நாளாக போராட்டம். அதானியின் நிதி முறைகேடு விவகாரத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். அதானி முறைகேட்டை சித்தரிக்கும் வகையில் ஜாக்கெட் அணிந்து வந்து பங்கேற்பு. சென்னை திருவொற்றியூரில் NIA அதிகாரிகள் திடீர் சோதனை.
பெங்களூருவில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த பிரவீன் நெட்டாரு கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை. உண்மை தகவல்களை மறைத்து பொதுநல வழக்கை தாக்கல் செய்தவருக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. சென்னையில் போலீசாரிடம் சிக்காமல் செயின் பறிப்பது குறித்து யூடியூப் பார்த்து 3 ஆண்டுகளாக கைவரிசை காட்டி வந்த இளைஞர் கைது. வீட்டுக்கடனை அடைக்க செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக விசாரணையில் பகீர் தகவல். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சாலையில் ஆக்ரோஷமாக சுற்றி திரிந்த யானை. வனத்துறை வாகனத்தை குப்புற கவிழ்த்ததால் பரபரப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை 2 விசைப்படகுகளுடன் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அட்டூழியம். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் வெளியான திரையரங்கில் குவிந்த ரசிகர்கள் மீது போலீசார் தடியடி. நெரிசலில் சிக்கி சிறுவன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் பெண் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல். ஹைதராபாத்தில் தாறுமாறாக ஓடிய கார் மோதி 3 பேர் காயம், 5 வாகனங்கள் சேதம். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோட முயன்ற இளைஞரை கைது செய்த போலீசார். பஹாமஸ் நாடாளுமன்றத்தில் செங்கோலை தூக்கி ஜன்னல் கண்ணாடியை உடைத்த எதிர்க்கட்சி எம்பி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.